ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்கலான்னா, இன்றைக்கி வந்து நம்ம வெள்ளிக்கிழமை பூஜை வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் வந்து வாரம் குலதெய்வ பூஜை, அதாவது எங்கள் வீட்டில் செய்கிற வெள்ளிக்கிழமை குலதெய்வ பூஜை தான் நான் வந்து வீடியோவாக எடுத்து போட்டுட்ருக்கேன். இப்போ என்ன வீடியோ பார்த்துட்ருக்கீங்கன்னா, நேற்றுக்கு வந்து குபேர பூஜை செஞ்சேன் இல்லையா, அதை வந்து மறுநாள் வெள்ளிக்கிழமை நம்ம வெள்ளிக்கிழமை பூஜை செய்கிறதுக்கு பூஜை ரூமை வந்து எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்றத தான் நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். நேற்றுக்கு போட்ட கோலத்தை எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம இப்போ இன்றைக்கி என்ன தேவையோ அந்த விளக்கு, அதுக்கப்புறம் பூ எல்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணி நம்ம பூஜை செய்யணும். இன்றைக்கி வந்து ஒரு விஷயம் வந்து நிறைய, அதாவது சோஷியல் மீடியா இப்போ யூடியூப்பில் வந்து நிறைய பேர் பேசுகிற ஒரே விஷயம் என்னென்னா, இப்போ ஒரு பொண்ணு வந்து கல்யாணம் ஆன கொஞ்ச நாள்லேயே வந்து சூசைட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு ஒரு நியூஸ் வந்து இப்போது ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கு. அது கேட்கும்போதும் சரி, பார்க்கும்போதும் சரி, கொஞ்சம் வருத்தமாக தான் இருந்தது. இருந்தாலும் அந்த விஷயத்தில் நான் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை உங்களோட ஷேர் பண்ணுறேன். பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள், இல்லைனாலும் பரவாயில்ல, வீடியோ பார்க்க வேணாம் நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம வீட்டில் கண்டிப்பாக சின்ன வயசுலேருந்து பசங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். அது என்னென்னா, எப்படி சொல்கிறது, ஃபஸ்ட்டு நமக்கு உயிர் தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம உயிரோடு இருந்தோம்னாக்கா நிறைய விஷயம் செய்யலாம். அதை விட்டுட்டு நம்ம வந்து இந்த இந்த பிரச்சனை, இந்த கஷ்டம், இந்த வலி, இந்த வேதனை அப்படின்னு ஒரு விஷயத்த முடிவு பண்ணி நம்மளோட வாழ்க்கையை முடிச்சுக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப தப்பு. ஏன்னா இந்த விஷயத்த சொல்கிற வயசு எனக்கு வந்துடுச்சு. நானும் கல்யாணம் 20 வருஷம் ஆக போகுது எங்களுக்கு. அதனால் வந்து இந்த விஷயத்த நான் உங்களோட சொல்கிறேன். எதுக்கு சொல்லுவாங்கன்னா, இப்போ எங்களெல்லாம் வளர்க்கும்போது சின்ன வயசில் வந்து கண்டிப்பாக என் ஏஜுக்குள்ளே இருக்கிறவங்களோட சின்ன வயசு வாழ்க்கையெல்லாம் நீங்கள் கொஞ்சம் நினச்சி பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து நம்ம யோசிக்கிறத விட நம்ம வீட்டில் நம்ம அம்மா, நம்மளை சுற்றி இருக்கிற உறவுகள் அவங்களாம் வந்து நிறையவே நமக்கு வந்து மறைமுகமாக சில விஷயங்கள்லாம் சொல்லி கொடுத்துருப்பாங்க. மறைமுகமான்றனா என்ன சொல்ல வரேன்னா, இப்போ உயிர் முக்கியம் அப்படின்றத வந்து நமக்கு வந்து கண்டிப்பாக நம்மளை விட அதிகமாக யோசனை பண்ணி அவங்க தான் நமக்கு வந்து சொல்லி கொடுத்துருப்பாங்க. இப்போ இருக்கிற பொம்பளை பசங்களுக்கு வந்து நம்ம என்ன சொல்லி வளர்க்கலான்னா, தைரியமாக இரு அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம். ஆனால் அங்கே இருக்கிற சூழ்நிலை வந்து பசங்களுக்கு வந்து அதை வந்து பிரித்து பார்க்குறதோ இல்லை அதுக்குடைய பக்குவமோ அவங்களுக்கு வராது. அதான் உண்மை. இருந்தாலும் நம்ம வந்து சின்ன வயசுலேருந்து ஒரு சில விஷயங்கள் வந்து இன்றைக்கி காலகட்டத்தில் நம்ம பெற்றவங்க வந்து கண்டிப்பாக சொல்லியே கொடுக்கணும். சொல்லி கொடுக்காம இருந்து அவங்க படுற கஷ்டத்தை நம்ம அப்புறம் தெரிஞ்சுக்கிறத விட நம்ம சின்ன வயசுலேருந்தே ஃபஸ்ட்டு இப்போ இந்த வீடியோ பார்க்குறவங்க வீட்டில் பொம்பளை பசங்க வச்சுருந்தீங்கன்னா, நான் என்ன சொல்கிறேன்னா, எல்லாமே மாற்ற முடியும். மாற்ற முடியாதது எதுவுமே கிடையாது. உயிர் மட்டும்தான் போச்சுன்னா திரும்ப வராது. அதுதான் என்னோடய வாழ்க்கையில் நான் பெருசாக நினைக்கிற ஒரே விஷயம். நம்ம உடம்புக்குள்ளே ஒரு சில வியாதி வந்தால் அது கூட இப்போ இருக்கிற டெக்னாலஜி சரி, இப்போ நிறைய மருத்துவ விஷயங்கள் வந்து நிறைய வளர்ந்துருக்கு. அதெல்லாம் வந்து நினச்சி பார்க்கும்போது அதுவுமே சரி பண்ணிக்கூடிய காலகட்டத்தில் தான் இப்போ நம்ம இருக்கோம். அப்படி இருக்கும்போது பசங்களுக்கு நீங்கள் கண்டிப்பாக ஒரு விஷயத்த சொல்லியே வளர்த்து விடுங்க. என்ன நடந்தாலும் சரி, அதை வந்து சரி பண்ணிடலாம். சரி பண்ண முடியாதுன்ற எண்ணமே ஃபஸ்ட்டு வரவே கூடாது. உயிர் மட்டும் போயிடுச்சுன்னா திரும்ப வராது அப்படின்றத டெய்லின்றதை விட நம்ம அடிக்கடிக்கு நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டே இருங்க. அதுதான் வந்து நம்ம இன்றைக்கி இருக்கிற காலகட்ட வாழ்க்கைக்கு வந்து கண்டிப்பாக தேவை. ஏன்னா ஒரு உயிர்ன்றது எவ்வளோ பேர் வந்து குழந்தை இல்லாமல் அதுக்கப்புறம் வரம் இருந்து தவம் இருந்து வரம் வாங்கி சில குழந்தைங்கள பெற்று எடுக்கிறாங்க. இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் நம்ம தான் பெற்று எடுக்கிறோம், நம்ம தான் வளர்க்குறோம். அதை வந்து எழுந்துட்டாலும் நம்ம தான் அதுக்காக வருத்தப்பட்டுட்டு உட்காந்துட்டுருக்க போகிறோம். அதனால் வளர்க்கும் போதே நீங்கள் கண்டிப்பாக ஒரு விஷயம் சொல்லியே வளர்க்கணும். உயிர் வந்து ரொம்ப முக்கியம். அந்த உயிரை நம்மளே மறைச்சிக்கவே கூடாது. அதாவது நம்ம உயிரை வந்து அழிச்சிக்கக்கூடாது. அது வந்து நம்ம கையில் வச்சுக்கக்கூடாது அந்த செயலை. ஆனால் கடவுள் என்னமோ அந்த உயிரை பற்றி நம்ம கையிலே முடிக்கிற அளவுக்கு அந்த அறிவும் கொடுத்துருக்காரு. அதனால தான் இப்போ அந்த சூசைட்லாம் பண்ணிக்கிறாங்க பசங்க. அதுக்கு காரணம் என்ன, அவங்களுக்கு அந்த தைரியம் இல்லைன்றத விட அது திடீர்னு கல்யாணம் பண்ணி வச்சு நம்ம ஒரு மாதத்துலேயே தைரியமாக இருமான்னு சொன்னாலும் அந்த தைரியம்லாம் வரவே வராது. எத்தனை பெரிய அட்வைஸ் பண்ணாலும் உடனேலாம் ஒரு சில விஷயங்கள் வந்து
பசங்களுக்கு மண்டையில் ஏறவே ஏறாது. அதுதான் உண்மை. அதுதான் நான் என்ன சொல்கிறேன்னா, கண்டிப்பாக சின்ன வயசுலேருந்து சில விஷயங்கள் நம்ம சொல்லி தான் கொடுக்கணும் நம்ம குழந்தைங்களுக்கு. இதே பொம்பளை பொண்ணுக்கு இந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்க தெரியல, இவங்க அந்த தப்பான முடிவு எடுத்துட்டாங்க. ஆனால் இதே மாதிரி ஆம்பளை பசங்கக்கிட்டேயும் சில விஷயங்கள் நம்ம சொல்லி தான் கொடுக்கணும். என்னென்னா, இப்போது ஒரு வேலைக்கு போவாங்க, அந்த வேலையில் வந்து செட் ஆகலைன்னா அதுக்காக உட்காந்து கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிற பசங்களும் இருக்கிறாங்க இன்றைக்கி காலகட்டத்தில். அதனால் ஆம்பளை பிள்ளைங்க வச்சுக்கிறவங்க பேரண்ட்ஸுக்கும் சொல்கிறது என்னென்னா, எது இழந்தாலும் நம்பிக்கை இழக்காமல் கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் மேலே வர முடியுன்ற ஒரு நம்பிக்கை கொடுத்தும் பேரண்ட்ஸு வளர்க்கணும். அப்போது பொண்ணாக இருந்தாலும் சரி, பையனாக இருந்தாலும் சரி, ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, பேரண்ட்ஸ் கையில் மட்டும்தான் அவங்களோட எதிர்காலமே இருக்குது. அதுக்கு காரணம், எந்த ஒரு விஷயத்தையுமே அந்தந்த வயசில் வந்து சொன்னீங்கன்னா அதெல்லாம் அவங்க மண்டையில் ஏறவே ஏறாது. அதனால் என்ன பண்ணணும்னா, பேரண்ட்ஸு நம்ம வந்து வீட்டில் வந்து வளர்க்கும் போதே சில விஷயங்கள் அடிப்படையில் சொல்லி சொல்லி தான் வளர்க்கணும். முன்னாடியெல்லாம் அதான் சொன்னேன் பார்த்தீங்களா, நாங்கள் சின்ன வயசாக இருக்கும் போதெல்லாம் எங்களை சுற்றி இருந்த தாத்தா பாட்டியோ இல்லை நம்ம தெருவில் வந்து நம்ம நலன் விரும்பி அப்படின்னு நிறைய பேர் இருப்பாங்க. அதாவது பக்கத்து வீடு, எதிர் வீடு, அடுத்த தெருவுக்காரங்க, அடுத்த ஊர்க்காரங்க கூட வந்து திருவிழா காலங்களில் நம்ம ஊரில் வந்து நம்ம வீடுகள்லேயே கூட தங்கி பார்த்துட்டு போவாங்க. அப்போல்லாம் அவங்க வந்து நமக்கு சொல்லுவாங்க, நம்மளை உட்கார வச்சு சொல்ல மாட்டாங்க எந்த அட்வைஸுமே. அப்படியே அதாவது அந்தந்த காலகட்டத்தில் அப்படியே ஒரு கூட்டமாக இருக்கிற இடத்துல இப்படி இருக்கணும், பொம்பளை பசங்க இப்படி இருக்கணும், இப்படி நடந்துக்கணும், போகிற இடத்துல இப்படி இருக்கணும், இதெல்லாம் நடக்கும், எதுவுமே நம்ம கையில் சொல்லிட்டு வராது. ஒரு விஷயம் வந்துச்சுன்னா அது நம்மளை விட்டு போகும்போது அது ஏதாவது ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்துட்டு தான் போகும். நான் சொல்கிறது வந்து உங்களுக்கு புரியுதா இல்லையான்னு தெரியல. ஆனால் என்னோடய அனுபவத்தை உங்களோட சொல்லிக்கிறேன். ஏன்னா நம்ம போன உடனே ஒரு இடத்துல எப்படி நம்ம ஒரு ஊருக்கு போயிட்டு அந்த ஊரில் இருக்கிற ஒரு அட்மாஸ்பியர், அதாவது அந்த வெதரு, அப்புறம் அங்கே இருக்கிற தண்ணி, அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற ஒரு சில விஷயங்கள்லாம் நம்ம உடனே அக்செப்ட் பண்ணிக்க மாட்டோம். அந்த மாதிரி தான் வாழ்க்கையும். ஒரு வாழ்க்கையிலேருந்து அடுத்த வாழ்க்கைக்கு போகும்போது நம்ம சில பிரச்சனைகள்லாம் வரதான் செய்யும். அதை வந்து பேரண்ட்ஸ் மட்டும்தான் நம்ம வந்து பசங்களுக்கு சொல்லி கொடுக்க முடியும். அதாவது இந்த உலகத்தில் நம்ம பிறந்துட்டு வளர்ந்துட்டு வாழ போகிறோம். அப்போ வாழறதுக்கு கண்டிப்பாக உயிர் முக்கியம். அந்த உயிரை மட்டும் நம்ம கையில் எடுத்து நம்மளாக அதை அழிச்சிக்கவே, அந்த முடிவே எடுக்கக்கூடாதுன்னு கண்டிப்பாக பேரண்ட்ஸு சொல்லி கொடுங்க. அது வந்து நம்ம இங்கேருந்து போயிட்டா நம்ம கடமையெல்லாம் முடிஞ்சிச்சின்னு அர்த்தம் கிடையாது. அதுக்கப்புறம் இங்கே எத்தனை பேருக்கு எவ்வளோ வலிகள் வேதனைகள்லாம் இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா நிறைய அவங்க பேரண்ட்ஸு நிறைய இன்டர்வியூலாம் கொடுக்குறாங்க, பார்க்குறாங்க. எல்லோரும் நம்மளும் பார்க்க தான் செய்கிறோம். ஏன்னா யூடியூப் வந்து இன்றைக்கி எல்லார் கையிலையுமே ஃபோன் இருக்குது, எல்லாருக்குமே எல்லா விஷயம் தெரிஞ்சுக்கிறாங்க. அது நல்ல விஷயந்தான். அதே மாதிரி சில விஷயங்கள் வந்து நம்ம வீட்டிலேருந்தே ஆரம்பித்தா மட்டும்தான் பசங்களோட எதிர்காலன்றது வந்து நல்லாவே இருக்கும். ஏன்னா இன்றைக்கி சமீப காலத்தில் நிறைய வந்து இந்த பிரச்சனைலாம் வருமா அப்படின்னு நினைக்கிற மாதிரி நிறைய பிரச்சனைகள் வருது. அதுக்கு காரணம் என்னென்னா, எதுவுமே நான் சொல்கிறது எல்லாரும் கேட்கணும்னு நினைக்கிறதும் தப்பு தான். பசங்க கல்யாணம் பண்ணி வச்ச உடனே எல்லாமே மாறுனா மாறாது. எதுவுமே உடனே மாற போகிறது கிடையாது. மாறக்கூடியது தான் மாற்றம் வரும். சில விஷயங்கள்லாம் என்ன தான் நீங்கள் எத்தனை யுகமாக வந்தால் கூட வாழ்க்கையில் சில விஷயங்கள்லாம் எழுதப்பட்ட நியதி, அதை வந்து மாற்றவே முடியாது. நான் எந்த விஷயம் சொல்கிறேன்னு உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். புரியலைன்னா அப்புறம் நீங்கள் கேளுங்க கமெண்டில், நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன். ஏன்னா நேரடியாக அந்த விஷயத்த சொல்லணுமா என்னன்னு எனக்கு தெரியல, அதனால தான் சொல்லலை. ஓகேங்க, எங்கள் வீட்டு பூஜைக்கு ரெடி ஆகிடுச்சு. இனி வேறு மாதிரி பேசிட்டேன்னு நினைக்கிறேன். பூஜை விஷயத்தை தாண்டி ஒரு சில விஷயங்கள் வந்து எனக்கு அந்த நியூஸை கேட்டதுலேருந்து கொஞ்சம் யோசிச்சுட்டே இருந்தேன். இதை பற்றி நம்ம சேனலில் கண்டிப்பாக பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருந்தேன். அதனால தாங்க இப்போ நான் வந்து அந்த விஷயத்தை பற்றி பேசினேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. அப்படியே என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்க, இனி அடுத்தடுத்து பூஜை வீடியோ பாருங்கள். ஓகே, பாய், தேங்க்யூ.